ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பாட்டி மூலயமா எப்படியோ நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாரு விஜய். கண்டிப்பாக பாட்டி சொல்லலாம், வேறு யாராவது சொல்லியிருப்பாங்களா அப்படின்றது ஒரு டவுட்டான விஷயந்தான். ஸோ பாட்டி உண்மையை சொன்னதும் ஏற்கனவே இருந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கிறார் விஜய். ஏற்கனவே அவங்க சித்தி வீட்டுக்கு பேசிட்டு போன விஷயத்தையும், அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி டிவோர்ஸ் பற்றின விஷயத்தையும் ரெண்டுத்தையும் சொல்கிறாங்க. இது சொன்னதுக்கப்புறமா எப்படிப்பா என் பொண்ணை அந்த வீட்டுக்கு நான் வாழ அனுப்பி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா விஜயை பார்த்து கேள்வி எழுப்புறாரு. கண்டிப்பாக இந்த சந்தேகம் எந்த ஒரு பெத்த தாய்க்காக இருந்தாலும் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி தான் நம்ம சாரதாம்மாவுக்கும் இருந்திருக்கு. இதை கேட்டதும் விஜய்க்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இதுக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அவருக்கு எந்த விஷயமும் தெரியாது இல்லையா. அதுவும் இல்லாமல் சாரதாம்மா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த விஷயத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது, நீங்கள் சொல்லி தான் டிவோர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்தை வாங்கிட்டு வர சொன்னதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தையும் விஜய்கிட்ட சொல்கிறாங்க. உடனே விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர அதிர்ச்சியான நியூஸாக இருக்குது. ஏன்னா எதுவுமே எனக்கு தெரியாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, விஜயும் சொல்கிறாங்க. காவேரியுமே அதை தான்ப்பா சொன்னா, கண்டிப்பாக இவருக்கு தெரிய வாய்ப்பே இல்லைம்மா, இதுக்கு சம்மதிக்கவே மாட்டார், ஏன்னா அவர் என் மேலே உயிரே வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாப்பா காவேரியும் அப்படின்ற உண்மையும் சொல்கிறாங்க. இருக்க தருணத்தில் நான் எப்படிப்பா என் பொண்ணை அங்கே வாழ அனுப்பி வைக்க முடியும், எனக்கு ஒரு நம்பிக்கை கூடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. பக்கம் குமரனுக்கு தெரிஞ்ச உண்மையும் விஜய் கிட்ட சொல்கிறாரு. அதாவது ஏற்கனவே பாட்டிமா காவேரி கிட்ட பேசிட்டு போனாங்க இல்லையா கோவிலில், அந்த விஷயத்தை பற்றி விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், காவேரி கொஞ்ச நாளாகவே உங்களை விட்டு விலகி வரா மாதிரி உங்களுக்கு தோணுச்சுல, சரியாக பேசாமல் கொள்ளாமல், இது எல்லாத்துக்குமே காரணம் உங்கள் பாட்டி பேசிட்டு போன அந்த ஒரு வார்த்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையும் சொல்கிறாரு. என்ன பேசிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கும்போது தான் கோவிலில் பேசிட்டு போன விஷயத்த விஜய் கிட்ட சொல்கிறாங்க. அதாவது நீ திரும்பவும் அந்த வீட்டுக்கு வாழ வந்தால் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்ன விஷயத்தையும் விஜய் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிர்ச்சியாகிறாரு. விஜய்க்கு என்ன தோணும், இவ்வளோ நடந்திருக்கு இல்லை காவேரி, என்கிட்ட நீ ஒரு வார்த்தையாவது சொல்லியிருந்திருக்கலாம்ல அப்படின்னு தான் கேட்குறாரு அவரும். எப்படிப்பா சொல்ல தோணும், இவங்க வீட்டில் உங்கள் சித்தி பேசிட்டு போனதை அடுத்து இதை என் பிள்ளைக்கிட்ட சொல்லி திரும்ப வீட்டுக்குள்ளே பிரச்சனையை உண்டு பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு போனாங்களேப்பா, மீறி எங்களால் எப்படிப்பா உங்ககிட்ட தெரியப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ நடந்திருக்கு, ஏன் என்கிட்ட யாருமே சொல்லலை, நான் எல்லார்கிட்டேயுமே கேட்டு பார்த்தேனே, எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, பாட்டியும் சித்தியும் இப்படிலாம் பேசிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அன்றைக்கி கூட பாட்டி ஏதோ கோவமாக பேசுனாங்க, சரி என் மேலே உள்ள பாசத்தில் ஏதோ ஒரு ஆதங்கத்தில் தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவங்க இந்த அளவுக்கு முடிவெடுத்து இப்படி பேசியிருப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க. தம்பி நீ எதுக்காகப்பா மன்னிப்பு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமாவும் சொல்ல, இல்லை எங்கள் வீட்டில் நடந்த பிரச்சனைக்காக தான் என் காவேரி ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கா, அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிறது என்னோடய பாட்டியும் எங்கள் சித்தியும் தானே, அதுக்காக தான் நான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மன்னிப்பு கேட்குறாரு. காவேரிக்கிட்டேயும் பேசுகிறாரு, என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை தப்பாக எடுத்துக்கிட்டேன், நீ ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு நடந்திருக்காது இல்லையா, நான் உன்னையும் கஷ்டப்படுத்திருக்க மாட்டேனே, இவ்வளோ கஷ்டத்தையும் நீ மனசுக்குள்ளே போட்டு எதுக்காக ஒன்றையே பூட்டி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி காவேரியும் பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. அம்மாவை பார்த்த விஜய், நான் உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்குறேன், உங்கள் பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் நான் அவளை பார்த்துக்கிறேன், நான் உங்களுக்கு இன்றைக்கி வாக்கு கொடுக்குறேன், நம்பிக்கை கொடுக்குறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. இந்த தருணத்தில் காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜயை பார்த்து, விஜய் வீட்டுக்கு போயிட்டு எதுவும் சத்தம் போடாதீங்க பாட்டிக்கிட்டேயும் சித்திக்கிட்டேயும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இதை கேட்ட விஜயும் பார்த்திங்கன்னா, எனக்கு தெரியும் காவேரி, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ உடம்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு விஜய். போனதும் விஜயை பார்த்ததும், என்னப்பா வந்துட்டியாப்பா, 4 நாள் ஆகும்னு சொன்னியப்பா, பரவாயில்ல கூடிய சீக்கிரம் வந்துட்டியே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பாட்டி கேட்குறாங்க. அன்பரசு இருக்கிறத பார்த்த விஜய்க்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோபம் ஏற்படுது. அவரை அடிக்கவே போயிடுறாரு. விஜய், என்னப்பா எதுக்காக இது மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கேள்வி எழுப்புறாரு. அவர் உன்னோட சித்தப்பா தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்ல, என்னது சித்தப்பாவா, இவ்வளோ பெரிய காரியத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க, இப்போ நான் சித்தப்பான்னு சொல்லிட்டு உறவு கொண்டாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்ப ஆரம்பிக்க, அதுக்கப்புறம் பாட்டி சித்தி 2 பேருமே பார்த்தீங்கன்னா, என்னப்பா விஜய் இந்த மாதிரிலாம் பேசுகிற, நடந்தது நடந்து முடிச்சு போச்சு, திரும்ப திரும்ப ஏன்ப்பா பழைய கதையை பற்றி பேசிகிட்ருக்க, பழைய கதையை வச்சு தான் பல பேர் பலவிதமாக பேசிகிட்டு இருக்காங்களே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னப்பா ஜாடமாடியெல்லாம் பேசுகிற, யாரை பேசுகிற,
தாத்தா என்னை சுற்றி உள்ளவங்க தான் என் முதுகுக்கு பின்னாடி குத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறத கேட்டு, என்ன விஜய் ஏன் இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அம்மா தாத்தா என்ன பண்ணுறது, நான் இப்படி பேச வேண்டிய சூழ்நிலையை கொண்டு வந்துட்டாங்க. பாட்டியும் சித்தியும் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, நான் விருப்பப்பட்டு தான் காவேரியை டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு காவேரி கிட்ட வந்து கையெழுத்து கேட்டிருக்காங்க. காவேரி கையெழுத்து போட மறுத்துருக்கா. ஃபஸ்ட்டு வந்து விஜய் கிட்ட வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் கையெழுத்து போட கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா. எப்படி தாத்தா காவேரி விட்டு நான் விலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் எப்படி இந்த எண்ணம் வந்துச்சு, எப்படி இவங்களுக்கு இந்த நம்பிக்கை ஏற்பட்டுச்சு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, தாத்தாவும் அப்படியே அமைதியாக கேட்குறாரு. பாட்டி நீங்களும் அமைதியாகிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, ஆமாண்டா விஜய், உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நானும் உங்கள் சித்தியும் இதை சேர்ந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ஒத்துக்கிறாங்க. என்னது என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்களா, என்ன பாட்டி நீங்கள் எப்பயுமே புரிஞ்சிக்காம பேசிகிட்டு இருக்கீங்களே, நான் என்னடா புரிஞ்சிக்காம பேசிகிட்டு இருக்கேன், நீ இது வரைக்கும் எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருக்க, இது எல்லாத்துக்குமே காரணமானவ யார், அந்த காவேரியால் தானே, காவேரியாலையும் காவேரி குடும்பத்தில் உள்ளவங்களால தான் உனக்கு நிறைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. எல்லாத்தையும் தாண்டி நீ நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோட தாண்டா விஜய் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா வந்து நியாயப்படுத்த பார்க்குறாங்க. பாருங்க பாட்டி, காவேரி இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. காவேரி தான் என்னோட உலகமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. ஓ அப்போ உனக்கு காவேரி தான் முக்கியம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாவும் வந்து கேட்க, பாட்டி காவேரி எனக்கு முக்கியம்தான் என்னோட வாழ்க்கையில், அவளை என்னோட உயிராக நினைக்கும் போது எப்படி பாட்டி நான் அவளை விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து கேட்குறாரு. அந்த காவேரியால் தான்ப்பா பசுபதியும் உன்கிட்ட பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். இதெல்லாம் எவ்வளோ ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு, இது எல்லாத்தையுமே தாண்டி எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு நீ அதுலேருந்து வெளியில் வந்த, இந்த சமயத்துலையும் இதுக்கு மேலேயும் நீ காவேரியோட தான் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா வந்து கேட்குறாங்க. அன்னைக்கு நம்ம சொல்கிறத கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க சித்தப்பாவும் வந்து உடனே வந்து பேச ஆரம்பிக்க, இதை கேட்டு பயங்கரமாக கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு, அவங்க சித்தப்பா பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போ இது எல்லாத்துக்குமே காரணமானவர் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்க தருணத்தில் உடனே பாட்டி சொல்கிறாங்க, இதுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இது எல்லாத்துக்குமே காரணம் நானும் உங்கள் சித்தியும் மட்டும்தான், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் உன்னோட வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாட்டிமா. என்ன பாட்டி, ஆரம்பத்துலேருந்து காவேரியை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசியிருப்பீங்க, எவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும்ப்பா, உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறா அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க, திடீர்னு ஏன் பாட்டி காவேரி மேலே உங்களுக்கு இவ்வளோ கோவம், இப்போ என்ன பாட்டி தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் வந்து கேள்வி எழுப்புறாரு. அவள் ஒன்றும் தப்பு பண்ணாலாம் நான் சொல்ல வரலப்பா, ஆனால் அவள் குடும்பத்தினால நிறைய பிரச்சனை வருது. யாருக்காக வருது, உனக்காக தான் நிறைய பிரச்சனை வருது. என்னோட பேரன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சது என்னோட தப்பாப்பா, என்னோட பேரன் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நான் இந்த விஷயத்த பண்ணேன். இல்லை பாட்டி, உங்கள் சித்தி சொல்கிறத கேட்டுட்டு உன்னோட வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவாயிடு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. என்ன பாட்டி இவ்வளோ தூரம் பேசியும் நீங்கள் இதை மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி பேசுனீங்களா என்னோட வாழ்க்கையில் நானே ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலைமையில வந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாரு. என்னடா விஜய் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்க, வேற என்ன தாத்தா இவ்வளோ தூரம் சொல்லியும் பாட்டியும் சித்தி எப்படி பேசிகிட்டு இருக்காங்க பார்க்குறீங்களா, உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல தாத்தா, நான் எவ்வளோ வந்து விரும்பிட்டு இருக்கேன் காவேரி, காவேரி இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, இந்த ஒரு சமயத்தில் ஏன் பாட்டி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, மட்டும் இல்லாமல் பாட்டி என்ன தெரியுமா பேசியிருக்காங்க, பணத்துக்காக மட்டும்தான் காவேரி வந்து என் கூட சேர்ந்து வாழ வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாததையும் பொல்லாதையும் வந்து பேசி கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அதனால் அவளும் அவன் குடும்பத்தில் உள்ளவங்களும் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா தாத்தா, இதெல்லாம் நியாயமா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாரு தாத்தாவை பார்த்து. என்னவோ தெரியலடா, இதெல்லாம் உண்மைதான்டா, உனக்கு ஏன்டா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பேசுறதை கேட்டு விஜய் திரும்பவும் வந்து கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. மேலேயும் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது, நான் காவேரி இருக்க இடத்துக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு, துணிமணிங்கெல்லாம் வந்து பேக் பண்ணி கீழே இறங்கி வராரு. விஜய் நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்ல, விஜய் என்னடா விஜய் நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தானடா நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கெஞ்சுறாங்க விஜய் கிட்ட. எல்லார்கிட்டையும் ஒரு விஷயத்த நான் சந்தோஷமாக சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டேன், காவேரி இப்போ எந்த நிலைமையில இருக்கா தெரியுமா, காவேரி இப்போ கர்ப்பமாக இருக்கா தாத்தா, இந்த மாதிரி இருக்கும்போது அவளை எந்த அளவுக்கு நீங்கள் காயப்படுத்திருக்கீங்கன்னு தெரியுதா இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாங்க. காவேரி கர்ப்பமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா சொல்கிற விஜய் உண்மையாலுமே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க, ஆமாம் தாத்தா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என்ன பண்ணுறது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் சொல்ல வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்பட்டிருக்கு பார்த்தீங்களா தாத்தா, என்ன
என்னப்பா விஜய், நீ எவ்வளோ சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்க, உடனே என் பேத்தியை பார்க்கணும் போல இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறார். நீங்கள் என்னவோ சந்தோஷப்படுறீங்க தாத்தா, ஆனால் பாட்டியோட மனநிலைமை என்னவா தெரியுமா இருக்கும், பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் இப்போ இப்படிலாம் நடந்துட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் பேச நினைக்க அப்படின்னு விஜய் சொல்கிறத கேட்டு தாத்தா அமைதியாக நிற்கிறாரு. என்னப்பா விஜய், ஏன் இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேலாவது பாட்டி திருந்தி காவேரி கர்ப்பமாக இருக்கா இல்லையா, அவளை போய் நம்மளே போய் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு அழைச்சிட்டு வராங்களா, இல்லை இதுக்கப்புறமும் ஏற்றுக்காமல் இருக்கிறதுனால விஜய் இந்த வீட்டை விட்டே கிளம்பி போயிட்டு தன்னோட மனைவியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அங்கேயும் வந்து தங்குறாரா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.